மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்களது சக்தியையும் உங்களது புத்திசாலித்தனத்தையும் இதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் ரொம்ப சுறுசுறுப்பாக ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம ராம ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்களது நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா தினசரி நமது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்கள் ராசி பலன்கள் நீங்கள் உடனே பெறுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு தினசரி நமது வீடியோட நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் வந்து ஆன் டைம்ல வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவோ ஒரு என்கரேஜ் அமையும். ஸோ மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ அவர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க. மேலும் இன்றைய தினம் தேய்பிறை தசமி தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இன்றைய தினம் 5 குடையவன் உச்சமடைந்து காணப்படுகிறார். சந்திரன் மற்றும் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசி அதிபதி குரு பகவான் இன்றைய தினம் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் 11 குடைய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இந்த எல்லா கிரக அமைப்புகளும் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக மகத்தான ஒரு நாள் அமையுங்க. உங்களுடைய மதிநுட்பங்கள் இன்றைய தினம் அதிகரிக்கும். உங்களுடைய தனித்துவமான புதிய ஐடியாக்கள் கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு காரியங்களை வெற்றிகளை பெற்றுத்தர உதவிகரமா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க மிக மிக ஒரு அருமையான நல்ல ஒரு யோசனைகள் நிறைந்தவராக காணப்படுவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் அமையுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கல்வியில் இன்னைக்கு இருக்கு. உயர்கல்வி படிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நல்ல சான்சஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக உறுதியாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தைகளை கட்டாயமாக நடத்துங்கள். இன்றைய தினம் உங்களது உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காக நீங்க உணவு கட்டுப்பாட்டோட உடற்பயிற்சியும் செய்யறது நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக பிசினஸ் கிரெடிட் கார்டு கேட்டு இன்றைய தினம் உங்களுக்கு சில பேர் அப்ரோச் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுவது நல்லது. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியான சாந்தமான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அனுபவித்து விடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சியில் உண்டு. வியாபாரிகளுக்கு அதிகமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு குறித்த நல்ல செயல்பாடுகள் நல்ல ஒரு செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் உண்டு. இன்னைக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய சக்தியையும் நீங்கள் செலவிடுறது மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் உறவினர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த பகைமை நிலைமையை மாறி இன்றைய தினம் நட்புறவு மேம்படக்கூடிய வகையில் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் திருமண பேச்சுகள் தாராளமாக செய்யுங்கள். திருமணங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை பெருக்கு. அதனால திரும்ப சொல்றேன். இன்னைக்கு நீங்க பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்றது நல்ல பலன்களை தருங்க. குறிப்பா உங்களது வியாபாரத்திற்காக நீங்க ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதை விட வியாபாரத்திற்காக பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு புத்திசாலியா நீங்க இருக்கிறதுனால புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சாமர்த்தியமா இன்னைக்கு செயல்படக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல சம்மந்தமே இல்லாத விஷயங்களை இன்னைக்கு நீங்க மூக்கம் நுழைக்காம இருக்கிறது நல்லது. சில பேர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இன்றைய தினம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையும். அவர்களுடைய தலையெழுத்து இல்லை, அவர்களுடைய செய்த தவறுகள் காரணமாக அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதை நீங்க மாற்ற முடியாது. ஸோ அதை நீங்க தலையில ஏற்றிக்கிட்டு அதை நீங்க இன்றைய தினம் உங்களது மனதை பாதிக்க அனுமதிக்காதீர்கள். மற்றவர்கள் பிரச்சனைகளை நீங்கள் இன்றைய தினம் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் நல்லதுங்க. ஆனால் தேவையான நல்ல உதவிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று மனதில் சொன்னால் அதை செய்து விடலாம். நல்லவர்களுக்கு மட்டுமே உதவி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை அடையாளம் காண்பதும் இன்றைய தினம் அவசியங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை காரணம் காட்டி உங்களது வாழ்க்கை துணை உங்களுடன் சண்டையிடக்கூடிய சில சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது நடத்தை எளிமையாக இருக்கும் பொழுதுதான் உங்களது வாழ்க்கையிலும் எளிமையாக இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. எனவே இன்றைய தினம் உங்களது நடத்தையை நீங்கள் எளிமைப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்
பிங்க் கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலராக பிங்க் கலர் அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருக்கு. மற்றவர்களுக்காக உதவி செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும் என்பதால் நீங்கள் உங்களது சக்தியை கண்டிப்பாக உங்களது புத்திசாலித்தனத்தை நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக முக்கியமான தேவைப்படுபவர்களுக்காக நீங்கள் யூஸ் பண்றது நல்ல பலன்களை தருங்க. உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இன்றைய தினம் விரிவடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு உற்சாகமான நாளுங்க. இன்னைக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களை நீங்க அதிக ஆர்வத்துடன் காணப்படுவீங்க. எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்தது எதிர்ப்புகள் எல்லாம் விலகுங்க. பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. குறிப்பாக உங்களது உறவினர்கள் யாராவது சண்டை போட்டு உங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் இன்றைய தினம் உங்களை புரிந்து உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்துல உங்களது முழு திறமைகளில் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக உங்களது திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி பாராட்டுகளை அள்ளக்கூடிய பாராட்டு மலையில் நனையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அமையும். அதை பயன்படுத்திக்கங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் லைக் பட்டனை தட்டி விடாமல் விட்டுறாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணுறீங்கிறத மற்றவங்க எல்லாருமே வந்து லைக் பட்டனை தட்டி விட்டால் மட்டும்தான் எங்களுக்கு கவுண்டிங்கில் வந்து வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க நண்பர்களே. மேலும் தினசரி நமது வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா இப்போவே நமது மீனன் வீடியோ ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களது கருத்துக்களும் எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.